எவ்வளோ காஸ்ட்லியான கார் வாங்க, 1 கோடி கூட கார் வாங்க, 2 கோடி கூட கார் வாங்க, விலையேறப்பட்ட காராக இருக்கலாம், ஆச்சரியமான காராக இருக்கலாம், பவர் ரோட்டில் ஓடிச்சுன்னா எல்லா வண்டி முந்தி போகிற பவராக இருக்கலாம். அதே காரை கொண்டு போய் டிராக்டர் ஓடுற அந்த சகதிக்குள்ளே போய் டிராக்டரே இப்படி ஓடுது, என் காரு ஓடாதான்னு உள்ளே இறக்கி பார்த்து ஓட்டினீங்கன்னா கார் கதை முடிஞ்சிடும். ஏன்னா கார் ரோட்டில் ஓட முடியாது, உருவாக்கப்பட்டிருக்கிறது சகதியில் ஓட முடியாது கிடையாது. டிராக்டர் ஓடும், சகதியில் ஓடும். அதே போல தான் சரீரம். தேவன் என்ன சொல்லுகிறாரோ தேவனை சார்ந்து தேவனோட வார்த்தையோடு இசைந்து போகும் பொழுது இந்த தீமை நிறைந்த பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். சரீரம் மட்டுமல்ல, பொருளாதாரம், குடும்பம், எல்லா காரியத்திலையும் தேவன் கையில் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது தேவன் உள் நுழைவதற்கு, தேவன் அக்சஸ் பண்ணுவதற்கு நான் வாசலை திறந்து கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நான் வடிவமைக்கப்பட்ட விதம், உருவாக்கப்பட்ட விதம், எப்படி தேவனை உருவாக்கினாரோ வடிவமைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக வடிவமைத்தாரோ அதுக்கு விரோதமாக நான் வாழும் பொழுது தேவனுடைய அந்த சஸ்டினன்ஸ் பவர் நம்மை தாங்க முடியாமல் போயிருக்குது.